மட்டன் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் எளிமையான செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: மட்டன் வேக வைக்க மட்டன் 1/2 கிலோ, எலும்புடன் கூடியது சுவையாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பிரியாணி செய்ய பாசுமதி அரிசி 2 ஆழாக்கு 500 கிராம், பெரிய வெங்காயம் 3 நீளமாக நறுக்கியது, தக்காளி 2 நறுக்கியது, பச்சை மிளகாய் 4 நீளமாக கீறியது, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1/2 கப், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் உங்கள் காரத்திற்கு ஏற்ப, பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், புதினா மற்றும் மல்லித்தழை 1 கைப்பிடி, எலுமிச்சை சாறு பாதி அளவு, நெய் மற்றும் எண்ணெய் தேவையான அளவு. தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி. செய்முறை விளக்கம்: 1. மட்டன் வேக வைத்தல். முதலில் மட்டனை நன்றாக கழுவி குக்கரில் மட்டன், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள் மற்றும் சிறிது தண்ணீர் சேர்த்து 4 முதல் 5 விசில் வரும் வரை அல்லது மட்டன் மென்மையாகும் வரை வேக வைக்கவும். வேக வைத்த தண்ணீரை தனியாக அளந்து வைத்துக் கொள்ளவும். 2. அரிசி ஊற வைத்தல். அரிசியை நன்றாக கழுவி 20 முதல் 30 நிமிடம் ஊற வைக்கவும். 3. மசாலா தயாரித்தல். ஒரு கனமான பாத்திரத்தில் அல்லது குக்கரில் எண்ணெய் மற்றும் நெய் ஊற்றவும். காய்ந்ததும் தாளிக்கு கொடுத்துள்ள பொருட்களை சேர்க்கவும். பின் வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். 4. தக்காளி மற்றும் விழுது. வெங்காயம் வதங்கியதும் பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். பிறகு தக்காளி, புதினா, மல்லித்தழை சேர்த்து குழைவாக வதக்கவும். 5. பொடிகள் சேர்த்தல். மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா மற்றும் தயிர் சேர்த்து கிளறவும். மசாலா பிரிந்து எண்ணெய் மேலே வரும்போது வேக வைத்த மட்டனை சேர்த்து நன்கு கிளறவும். 6. தண்ணீர் அளவு. 1 ஆழாக்கு அரிசிக்கு 1½ ஆழாக்கு தண்ணீர் என்பது கணக்கு. நீங்கள் மட்டன் வேக வைத்த தண்ணீரையே முதலில் அளந்து ஊற்றவும், மீதிக்கு சாதாரண தண்ணீர் சேர்க்கவும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். 7. அரிசி சேர்த்தல். தண்ணீர் நன்கு கொதிக்கும்போது ஊற வைத்த அரிசியை சேர்க்கவும். எலுமிச்சை சாறு பிழிந்து விடவும். தண்ணீர் மற்றும் அரிசி சமமாக வரும் வரை மிதமான தீயில் வைக்கவும். 8. தம் போடுதல். தண்ணீர் வற்றி அரிசி மேலே தெரியும்போது சிறிதளவு நெய் மற்றும் மல்லித்தழை தூவி மூடி போடவும். அடுப்பை மிக குறைந்த தீயில், அதாவது சிம்மர் வைத்து 10 முதல் 15 நிமிடம் தம் போடவும். குறிப்பு: பிரியாணி தயாரானதும் உடனடியாக கிளறாமல் 10 நிமிடம் கழித்து மெதுவாக கிளறினால் சாதம் உடையாமல் நீளமாக இருக்கும்.